டிவிக கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய உதவி பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2018 நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் மாம்பாக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் சென்னையிலேருந்து. சரியா, அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒட்டி ஒரு கல்குவாரி இருக்குது. அங்கே வெடி வெடிப்பாங்க. அது வெடித்தா அப்படியே அப்பார்ட்மெண்ட்ஸே ஆடும். ரமணா படத்தில் வரா மாதிரி தெரியுதா? அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் முன்னாடி இருந்தோம். அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே பார்த்தா இங்கே குவாரி. இது எல்லாமே குவாரி தான். ஓகே, அவ்வளோ பக்கத்தில் அந்த கல்குவாரியில் அங்கே வெடி வச்சா அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி அதிரும். ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு சரி ஓகே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் ரிஸ்க்கு, சரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மாறி இங்கே இண்டிவிஜுவல் வீட்டில் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அதோட மோசம். கரெக்டாக 7 மணி டான்னு பெல் அடிக்கிற மாதிரி பாம்பு அடிப்பாங்க. அது நான் போய் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் கல்குவாரி பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் வீடு எப்படி அதிரும். பூகம்பம் எப்படி வருமோ அப்படி தான் அது அதிரும். ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்கும். ஃபேன் அப்படி ஆடும், எப்போ விழுந்து தலையில் விழுந்துருமோ சீலிங் உடைச்சிருமோன்னு ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தோம். எத்தனை ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து ஒரு 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே கல்குவாரிங்களுக்கு 2023 லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சால் அவங்க பாம்பு அடிப்பாங்க. நம்ம போராட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணாலும் பாம்பு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போன ஆட்சியில் எங்களோட அசோசியேஷன் எத்தனையோ வாட்டி போராட்டத்தை ஆரம்பித்தாங்க, பண்ணோம். டெம்பரரி குறைப்பாங்க 2-3 நாள், இல்லை அதுக்கு பட்சம் 1 வாரம் திருப்பி ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்களும் சொல்லி சொல்லி வெறுத்து போச்சு நம்ம டிவிக்கு ஆட்சி வரத்துக்கு வரைக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லவே இல்லை, விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நியூஸில் ஒரு சர்ப்ரைஸு, இந்த மாதிரி இந்த கல்குவாரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 ஏக்கர் இருக்கும், 2000 அடி நோண்டி இருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து மேலே நின்று பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் எவ்வளோன்ட்டு தெரிவாங்க. 2000 அடி பார்த்துக்கோங்க. ஃப்ளைட் பறக்கிறது ஒரு 3000 அடி நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு அவங்க நோண்டிட்டு உள்ளே போயிருக்காங்க. நினச்சி பாருங்கள், இன்கேஸ் டிவிக்கு கவர்மெண்ட் வராமல் இருந்துட்டா இங்கே எத்தனை ஃபேமிலிஸ் வாழ்கிறாங்க. இங்கே உடச்சிக்கிட்டே இருந்துருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பெடுப்பா? ஸோ டிவிக்கு கவர்மெண்ட் என்னையும் என் குடும்பத்தையும் இங்கே இருக்க ஒரு 2000 மேற்பட்ட குடும்பத்தையும் நாங்கள் கேட்காமலேயே அவங்களோட வேலையை அவங்க சரியாக பண்ணி எங்களை காப்பாற்றிருக்காங்க. டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாம்பாக்கத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் எத்தனை வாட்டி போராட்டம் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு டிவிக்கு கவர்மெண்ட் அடுத்த ஆட்சிலையும் நீங்கள் தான் வரணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ.